ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வேதாளம் சொன்ன 7வது கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேதாளம் தப்பித்து சென்றதால் விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடித்து முதுகில் சுமந்து வருகின்றார். ஒருமுறை ஒரு மானிடனுக்கு சந்தேகம் எழுந்துவிட்டால் அதை பற்றி எவ்வளவு எடுத்து கூறினாலும் அது அவனுக்கு தவறாகத்தான் தெரியும். இன்று நான் சொல்ல வரும் கதை சந்தேகப்படும் ஒரு நபரின் கதைதான். சந்தேகம் அவன் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதற்கான உதாரணம்தான் இந்த கதை என்று வேதாளம் விக்ரமாதித்தனிடம் தன்னுடைய 7வது புதிர்கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றது. வேதாளம் சொல்லும் 7வது கதையை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை ஆச்சாரியர் முத்தீஸ்வரன் பற்றியது. அவரது பத்தினியின் பெயர் பத்மாவதி. மிகவும் ஒழுக்கமானவள், அழகானவள், நல்ல குணவதி. ஆச்சாரியர் தன் ஆசிரமத்தில் இளவரசர்களுக்கு நீதி போதனைகளையும் யுத்த பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்து வந்தார். ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் தோற்றுக்கொண்டே இருந்தார்கள். அதனால் ஆச்சாரியர் கோபப்பட்டு, உங்கள் அனைவருக்கும் நான் இனி பயிற்சி அளிக்க மாட்டேன் என்று கோபமாக கத்துகின்றார். அந்த இடத்தில் ஆச்சாரியாரின் மனைவி அங்கு வருகின்றாள். இவர்கள் அனைவருமே பாலகர்கள், இப்படித்தான் நடந்து கொள்வார்கள், பொறுமையாக அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னதும் அவ்வளவு கோபமாக இருந்த ஆச்சாரியர் தன் மனைவியை பார்த்ததும் சாந்தமாக அங்கிருந்து சென்று விட்டார். அவர் உணவு உண்ணும் பொழுது பத்மாவதி, தங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருகின்றது, அதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும், சில நாட்களாகவே எனக்கு கடுமையான கோபம் வருகிறது. அந்த சமயத்தில் உன் முகத்தை நான் பார்த்தால் வந்த கோபம் தணிந்து போகின்றது. அப்படியானால் தங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் தாங்கள் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பத்மாவதி சொன்னதும் ஆச்சாரியர் சிரிக்கின்றார். கிராமத்திலிருந்து சிலர் பால் கொண்டு வந்தார்கள். அதில் நாளை உங்களுக்கு பாயாசம் செய்ய போகிறேன் என்று பத்மாவதி சொன்னதும், நாளை பொழுது விடிந்ததும் நான் வனத்தில் தியானம் செய்ய சென்று விடுவேன். இரவு கடந்து மறுநாள் தான் நான் வீட்டிற்கு வருவேன் என்று ஆச்சாரியர் சொன்னதும் பத்மாவதி கவலைப்படுகின்றாள். நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே, பாயாசம் செய்து என் கண் முன்னே வைத்துவிடு. 3வது யாமத்தில் நான் தியானத்திலிருந்து எழும்பொழுது அந்த பாயாசத்தை உடனே குடித்து விடுகிறேன் என்று ஆச்சாரியர் சொன்னதும் பத்மாவதி சந்தோஷப்படுகின்றாள். மறுநாள் ஆச்சாரியர் வனத்தில் தன் தியானத்தை தொடங்கிவிட்டார். அப்பொழுது பத்மாவதி அங்கு பாயாசத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றாள். மூடியிருந்த பாயாசத்தை திறந்து வைத்துவிட்டு சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்று விடுகின்றாள். அந்த பாயாசத்தின் நறுமணம் ஆச்சாரியருக்கு நன்றாக வீசுகின்றது. பாயாசத்திற்காக தன் தியானத்தையே கலைந்து கண் திறந்து விட்டார். பாயாசத்தை பார்த்து, தேவி, நீ உன் பிடிவாத குணத்தை இன்னும் விடவில்லை. நான் ஸ்நானம் செய்துவிட்டு உடனே இதை ருசி பார்க்க வேண்டும் என்று ஆச்சாரியர் நீரின் அருகே செல்கின்றார். அந்த சமயத்தில்தான் ஒரு பருந்து விஷநாகத்தை தூக்கி கொண்டு அந்த மரத்தில் அமர்கின்றது. அப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த பாம்பின் நாக்கிலிருந்து விஷம் வெளியே வந்து அந்த பாயாசத்தில் கொட்டுகின்றது. இதை அறியாத ஆச்சாரியர் அந்த பாயாசத்தை குடிக்க வருகின்றார். அந்த சமயத்தில்தான் ஒருவர் மிகவும் பசியாக, ஆச்சாரியரே, நான் மிகவும் பசியாக உள்ளேன். நான் திருடன் என்று நினைத்து என்னை சிலர் பலமாக காயப்படுத்தி விட்டார்கள். அதனால் மிகவும் சோர்வாக உள்ளேன். சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று அவன் கேட்டதும் ஆச்சாரியர் அந்த பாயாசத்தை அவருக்கு கொடுக்கின்றார். நீ இந்த பாயாசத்தை சாப்பிட்டு கொண்டே இரு, நான் உனது காயத்திற்கு சில மூலிகைகளை எடுத்து வருகிறேன் என்று அவர் கிளம்புகின்றார். இவன் விஷம் கலந்த இந்த பாயாசத்தை குடித்ததால் சாகும் நிலைக்கே சென்று விட்டான். அதை பார்த்த ஆச்சாரியர், உனக்கு என்ன நடந்தது என்று பதட்டமடைகின்றார். இந்த பாயாசத்தில் விஷம் கலந்துள்ளது, ஏன் என்னை சாகடிக்க நினைத்தாய் என்று அவன் ஆச்சாரியரை பார்த்து கேட்கின்றான்.
நான் உன்னை ஏன் கொல்லப் போகின்றேன்? என் பத்தினிதான் இந்த பாயாசத்தை எனக்கு கொடுத்துவிட்டு போனாள். இதை நான் குடிப்பதற்காகத்தான் வைத்திருந்தேன் என்று ஆச்சாரியர் சொன்னதும், உன்னை சாகடிக்கத்தான் உன் பத்தினி அதில் விஷம் கலந்துள்ளாள். உனக்கு வரவேண்டிய மரணம் எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லி அவன் அந்த இடத்திலேயே மரணமடைகின்றான். அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் ஆச்சாரியர் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. என் பத்தினி என்னை கொல்ல நினைக்கிறாளா? ஆனால் அவள் என்னை மிகவும் நேசிக்கிறாள். அவள் ஏன் என்னை கொல்ல வேண்டும்? இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. இளவரசியான அவள் ஒரு ராஜகுமாரனை மணக்காமல் என்னைத்தான் மணந்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். அதனால் அவருக்கு திருமணம் நடந்த நிகழ்வை ஆச்சாரியர் நினைத்து பார்க்கின்றார். பத்மாவதியின் தந்தை பத்மாவதியை அழைத்து வருகின்றார். அங்கு ஆச்சாரியரும் மந்திரியும் நிற்கின்றார்கள். மகளே, அனந்தபுரத்தின் அரசன் வீரதத்தன் உன்னை மணப்பதற்காகத்தான் இந்த பரிசுகளை அனுப்பியுள்ளான். நீ அவனை மணந்து கொள்கிறாயா என்று அரசன் கேட்கின்றார். அதற்கு பத்மாவதி, இல்லை தந்தையே, எனக்கு சம்மதமில்லை. நான் வேறு ஒருவரை விரும்புகிறேன் என்று சொன்னதும் அவன் யார் என்று அரசன் கேட்கின்றார். என் காதலனிடம் நான் இன்னும் என் காதலை தெரிவிக்கவில்லை. இன்றுதான் அவரிடம் சொல்ல போகிறேன். அவர் சம்மதித்த பிறகுதான் அவர் யார் என்று தங்களிடம் சொல்வேன் என்று இளவரசி சொல்கின்றாள். அன்று தோழிகளுடன் பத்மாவதி காத்து கொண்டிருக்கிறாள். அந்த இடத்தில் ஆச்சாரியர் வருகின்றார். இளவரசி, என்னை தனியாக சந்திக்க வேண்டும் என்று ஏன் அழைத்தீர்கள்? அதற்கு இளவரசி, நான் தங்களைத்தான் விரும்புகிறேன். என்னை உங்கள் பத்தினியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இளவரசி சொன்னதும், தாங்கள் இந்த நாட்டின் ராஜகுமாரி, நானோ ஒரு ஆச்சாரியர், நான் எப்படி உங்களை மணப்பேன் என்று ஆச்சாரியர் அதிர்ச்சியாக சொல்கின்றார். காதலுக்கு உயர்வு தாழ்வு இல்லை என்று சொல்லி அவர் மனதை மாற்றி இளவரசி அவரை சம்மதிக்க வைக்கின்றாள். அதை ஒளிந்து நின்று அந்த நாட்டின் மந்திரி பார்த்து கொண்டிருக்கிறான். இளவரசியை திருமணம் செய்து கொண்டு அவன் இந்த நாட்டை ஆளலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் இளவரசியை ஆச்சாரியர் மணக்கப் போவதால் அவன் ஆச்சாரியர் மேல் ஆத்திரமடைகின்றான். அதனால் அரசரிடம் சென்று ஆச்சாரியரை பற்றி தவறாக சொல்லிவிடுகின்றான். சபையில் அரசன் ஆச்சாரியரை பார்த்து, நீ நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாய். நீ இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி செய்து என் மகளையே மணக்க துணிந்து விட்டாய் என்று அரசன் கோபப்படுகின்றார். அரசே, இளவரசிதான் என்னை விரும்புகிறார்கள், அதனால் தான் நான் அவர்களை ஏற்றுக்கொண்டேன் என்று ஆச்சாரியர் சொல்லியும் உன்னை வேறு நாட்டிற்கு நாடு கடத்துகிறேன் என்று அரசன் உத்தரவிடுகின்றார். அதனால் பத்மாவதியும், நான் அவரை மனதால் என் சுவாமியாக நினைத்து விட்டேன், நானும் அவருடன் செல்கிறேன் என்று இளவரசியும் ஆச்சாரியருடன் வந்துவிட்டாள். உனக்கும் இந்த ராஜ்யத்தில் இடமில்லை என்று அரசன் கடுமையான தீர்ப்பை அளித்து விட்டார். இவை அனைத்தையும் ஆச்சாரியர் நினைத்து பார்க்கின்றார். அப்படியானால் என் மனைவி அப்பொழுது காதல் வசத்தில் இருந்தாள், அதனால் அவள் என்னை ஏற்றுக்கொண்டாள். இப்பொழுது அவளுக்கு சரியான வசதி வாழ்க்கை என் மூலமாக கிடைக்கவில்லை, அதனால்தான் என்னை கொன்றுவிட்டு வேறு ஒருவனை மணக்கப் போகிறாளா என்று ஆச்சாரியர் தன் பத்தினியின் மேல் சந்தேகப்படுகின்றார். ஆனால் அவள் யாருடன் செல்ல போகின்றாள், அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் வீட்டிற்கு வருகின்றார். தொடர்ந்து தன் மனைவியை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார். 10 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் அவள் சந்தேகப்படும்படி எதுவும் செய்யவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று பத்மாவதி தூக்கத்திலிருந்து எழுகின்றாள். ஆச்சாரியர் பார்க்கிறாரா என்று பார்த்து கொண்டே அவள் வெளியே செல்கின்றாள். ஆச்சாரியாரும் தூக்கத்தில் இருப்பது போல் நடிக்கின்றார். இன்றைக்கு அவள் மாட்டிக்கொள்வாள் என்று அவளை பின்தொடர்ந்து கொண்டே செல்கின்றார். பத்மாவதி ஒரு வனத்தின் வழியே செல்கின்றாள். அப்பொழுது ஒருவன் குதிரையின் மேல் வந்ததும் பத்மாவதி அவனை பார்க்கின்றாள். அவை அனைத்தையும் தூரத்தில் நின்று கொண்டு ஆச்சாரியர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நாம அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். நன்றி.